ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க, இந்திய அணி மீண்டும் வந்துட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. உண்மையாக இந்திய அணியோட பேட்டிங் பவரை காமிச்சிருக்காங்க. இந்த ஜிம்பாப்வே அணி எதிராக இந்திய அணி வெற்றிக்கு இது தாங்க காரணம். கண்டிப்பாக இங்கிலாந்து அணி எதிராக இந்திய அணி கண்டிப்பாக செமிஃபைனலில் மோதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜிம்பாப்வே அணி எதிராக வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியோட தலைமை பயிற்சியாளர்னு சொல்லாங்க. முன்னாள் நியூசிலாந்து அணியோட அதிரடி வீரர் கேப்டன் சொல்லலாம் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இந்திய வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இதை தான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எங்கள் குரூப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்திய அணி வரக்கூடாது. இந்திய அணி ஜெயிச்சா லாஸ்ட்டாக அடுத்த வர வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக ஜெயிச்சா கண்டிப்பாக செமிஃபைனலில் எங்ககிட்ட மோதுவாங்க இங்கிலாந்து அணிக்கிட்ட. அதுதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இந்தியாவில் வீழ்த்தனா அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா அணி வீழ்த்திருக்காங்க, ஓகே தான். ஆனால் ஒரு வாட்டி வீழ்த்தினாங்க, பட் மீண்டும் இந்திய அணி செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஜிம்பாப்வே அணி எதிராக அவங்க வெற்றி பெறுவாங்க தெரியும். ஆனால் இந்த மாதிரி அதிரடியாக 72 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வெஸ்ட் இண்டீஸ் வாசஸ் இந்தியா விளையாட போகிறாங்க. அதில் இந்திய அணி தோக்கணுங்க. அப்போ தான் நாங்கள் செமிஃபைனலில் யார் இந்தியா தவிர வேறு யார் வந்தாலும் அடிப்போம். அந்தளவுக்கு எங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக ஜிம்பாப்வே அணி எதிராக நல்ல ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஜிம்பாப்வேக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு மேட்ச் பார்த்துட்ருப்பேங்க, இந்தியா தோக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்தியா தோக்கிறதுலே ஒரு கண்ணாக இருக்காருங்க. ஆமாங்க, அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் எங்ககிட்ட இந்தியா வரக்கூடாதுப்பா செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் முன்னே சொல்லியிருந்தார். அதே போல் தான் இந்த மேட்ச்சு கரெக்டாக செட் ஆகி போயிடுச்சு. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காட்ட தோற்று, பட் இன்றைக்கி ஜிம்பாப்வே எதிராக 72 ரன் வித்தியாசத்தில் செம்மையாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சாதனை வெற்றின்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு 256 ரன் வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் 250 ஸ்கோர் இந்தியா அடித்ததே கிடையாது. முதல் முறையாக அடிச்சிருக்காங்க இன் வேர்ல்டு கப்பில், அது ஒரு ரெக்கார்டு. அதே போல் 72 ரன் வித்தியாசத்தில் செமையான ஒரு வெற்றி. ஜிம்பாப்வே சொல்லி அவனுங்க கடைசி வரைக்கும் சூப்பராக போராடினாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய டீம் இல்லாலும் சின்ன டீமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு லெவலாக சரிசமமாக கொடுத்துருக்காங்க. டஃப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா போன்ற அணியெல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஜிம்பாப்வே நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு எஃபெக்ட். நாங்கள் ஒன்றும் செழிச்சது கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க. இந்திய அணிக்கு நாக் அவுட் மேட்ச் அடுத்த போட்டி வருதுங்க. எஸ், சண்டே இந்தியா வாசஸ் வெஸ்ட் இண்டீஸ். யார் ஜெயிக்கிறாங்களோ குவாலிஃபை டு த செமி வித் இங்கிலாந்து டீம் கூட. எஸ், இங்கிலாந்து கூட மோதுற மாரி வரும். இன்னொரு குரூப்பில் இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு அணி மோதுற மாரி வரும். இதுதான் தெரிஞ்சு ஃபிக்ஸர். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வர சண்டே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பிராண்டன் மெக்கலம் பயந்த போல் இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் மோதுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.